என் தந்தையை வழங்கக்கூடியவர் பர்வதராஜன். ஆனால் பிளகை பிறந்த காரணத்தினால் உமா மகேஸ்வரி, உமா பார்வதி சீர சிறப்பமாக பேரும் பெருமையாக வாழ்ந்திருக்கும் நேரத்திலே என் கணவருக்கு எத்தனை கண்ணு சொன்ன? 3 கண்ணு. பசங்க என்ன கேட்டியா? யாரம்மா? அடி முக்கண்ண வெட்டான கோபாரி. மூஷிகனை என்ற ரூபி தக்கனடை செல்வியாளம் தயவு வந்திருக்கிறேன். ஆட்கள் இடத்துல படைத்தல் 3 பேர் யாரு? பிரம்மா விஷ்ணு சிவன். சிவன் அப்பா கூட தொழில் இருக்கிறாரு. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறு பருப்பு. அந்த சோறு எவ்வளவு வருது? நெல்லுல வருது. அந்த நெல்லை உரிச்சா அரிசி வருது. அது எத்தனை பேர் குறிக்குது? எத்தனை பேர் குறிக்குது? யார் யாரு? அந்த நெல்லை உரித்தால் அரிசி இருக்குதுன்னு சொல்றேன். 2 பேரும் குறிக்கின்றா. அரிசி அரி எங்க அண்ணா, சிவன் எங்க வீட்டுக்காரு. இந்த மும்முடைய கார்பாதி யாரு? மும்முடைய கார்பாதி யாரு? ஆமாடா குட்டி. சூரிய பகவான் எனக்கே பிறந்தான். அப்படி இந்த இருவராக இருக்கும் நேரத்தில் ஏய் நான் எப்படி இருக்கிறேன்? நெல் படிக்குது. அது உரிச்சு என்ன ஆகும்? அரிசி. முறிக்கிறது என்ன? அது பேரு பூமி. அதுக்கு பேரு உமையவள். ஆமாடா, உமையவளாக இருந்து அரியோ சிவனை காத்தக்கூடிய உமா மகேஸ்வரி நான் தான். இது யானை முதல் ஜென்மம், எருமை கடை ஜென்மம், படியலக்கூடிய பரம கடவுள் உங்க தந்தையார். நாடு ஏயானவரும் மன்னரை பார்க்கணும். சொல்லிட்டு வரியா? மகனை என் இடபாகத்தில் வரக்கூடிய உமா பார்வதி வந்திருந்தால் நான் சொல்றேன். அப்பா சொன்னாரு பார்வாதா கைலாயம் ஏறி
அதிராணி வீடு ஒயிலான ஜோடி கரைத்து தருவது வருகை ஐயா மலையரசன் செல்வி ஐயா மங்கையா நானோ நலர மனம் பறித்து பாதமத போட்டி செய்த கையில நாதா பாமர உலகம் எல்லாம் அம்மையப்பனை வருகிறேன் ஜம்போஜடாதர வருகிறேன் அரகரா மகதேவ வருகிறேன் கைலாச வாச வருக என்று இந்த சிவனோட அனுமதி ஒரு இல்லாமல் சித்தியர் முன்னாடி என்பார் சாமி பாமர உலகத்திற்கு படையாளக்கூடிய கடவுளாக இருக்கும் நேரத்திலே நான்கு கருத்து இருக்கிறது சாமி மாணவர கரத்திலும் மனுவர கரத்திலும் சூழமர கரத்திலும் கபால கசக்கக்கூடிய சாமி ஐயா மான்மல சூழ கபால மங்கரமல